ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம எந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா OnePlusோட புல்லட் வயர்லெஸ் ஜிங்கிற ப்ளூடூத் ஹெட்ஃபோனை தான். ஸோ நீங்கள் ஒரு அண்டர் 2000ல் பெஸ்ட்டான ப்ளூடூத் நெக்பேண்ட் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இது வந்து OnePlusோட புல்லட் வயர்லெஸ் ஜி நெக்பேண்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேஸ் எடிஷனுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது பேஸ் எடிஷனோட ப்ளூ கலர் வேரியன்ட். இந்த நெக்பேண்டோட கலர் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது 3 கலர்ஸில் வருது. ரிவர் ரெட், போல்டு பிளாக் அண்ட் பேஸ் ப்ளூன்னு 3 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ் பூஸ்டட் எடிஷன் அண்ட் விராப் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 17 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக்கும் கொடுக்குது. அண்ட் கால்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அண்ட் பாக்ஸோட பாட்டமில் ப்ரைஸிங் அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட் சைடில் நெக்பேண்டோட ஏர் டிப்ஸ் வந்து லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நெக்பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் வேரியன்ட். ஸோ ஹெட்ஃபோனை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். நெக்பேண்டை கையில் எடுத்த உடனே ஃபீல் ஆனது, இந்த நெக்பேண்ட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்டோட வெயிட் வந்து 26 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நெக்பேண்டோட மெட்டீரியல்னு பார்க்கும்போது ப்ரீமியமாகவும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அண்ட் இந்த நெக்பேண்டில் மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்பட்ஸையும் நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆன் ஆகிட்டு ஆல்ரெடி பேரான டிவைஸோட குயிக்காகவே பேர் ஆயிடுது. ஸோ நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸை ஒன்றா வச்சுருக்கும் போது நெக்பேண்ட் வந்து பவர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் மியூசிக் ஆர் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். ஸோ அகைன் இந்த இயர்பட்ஸை நீங்கள் செப்பரேட்டாக பிரிக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைலோட குயிக்காகவே கனெக்ட் ஆயிடுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த நெக்பேண்டோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பட்டன்ஸ்னு பார்க்கும்போது நெக்பேண்டோட லெஃப்ட் சைடில் மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி மியூசிக் ஆர் வீடியோஸை ப்ளே ஆர் பாஸ் பண்ண முடியும் அண்ட் கால்ஸையும் அட்டன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டனை 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது மூலமாக கூகுள் அசிஸ்டண்ட்டையும் ட்ரிகர் பண்ண முடியும். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் வால்யூமை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பட்டனை டச் பண்ணி ஹோல்டு பண்ணுறது மூலமாக சாங்ஸில் நெக்ஸ்ட் ட்ராக் ஆர் ப்ரீவியஸ் ட்ராக்கையும் ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் சார்ஜிங் இண்டிகேட்டிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்பேண்டோட லெஃப்ட் சைடில் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் OnePlusோட பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சைடில் இன்னொரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்ட் வந்து விராப் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ இந்த நெக்பேண்டை நீங்கள் 10 மினிட் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 17 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் கொடுக்கும். அண்ட் பாக்ஸில் OnePlusோட ரெட் கேபிள் கிளப்கான ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 செட் ஆஃப் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நெக்பேண்டில் இருக்க இயர்பட்ஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இதில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புல்லட் வயர்லெஸ் ஜி நெக்பேண்டோட யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்டில் 9.2 mmக்கான ஆடியோ டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண புல்லட் வயர்லெஸ் ஜி ஹெட்ஃபோன்லேயுமே 9.2 mmக்கான டிரைவர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பேஸ் எடிஷனில் பேஸ்க்காகவே இந்த டிரைவர்ஸை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்பேண்டில் பேஸ்ன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோனில் 100 msக்கான லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்ஃபோன் வந்து IP55 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டோட வருது. இந்த நெக்பேண்டில் சாங்ஸ் கேட்கும்போது பேஸ் வந்து டீசெண்டாக இருந்தது. அண்ட் மியூசிக் அண்ட் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்டில் சாங்ஸ் கேட்கும்போதும் கூட சவுண்ட் குவாலிட்டி வந்து கிளியராக இருந்துச்சு. ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோனில் ரொம்பவே நல்லா இருந்தது.
அண்ட் கால் நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்டோர் ஆர் அவுட்டோரில் நீங்கள் கால்ஸ் பேசும்போது சரௌண்டிங் நாய்ஸை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுது. ஸோ ஆப்போசிட்டில் கால் பேசுகிறவங்களுக்கு உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கிளியராக கேட்கும். அண்ட் இந்த ஹெட்ஃபோனில் டுவெல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. சேம் டைமில் உங்களோட மொபைல் அண்ட் லேப்டாப்லையும் பேர் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக இந்த OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பேஸ் எடிஷனில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபீச்சர்னா இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் தான். 2 இயர்பட்ஸையும் நீங்கள் ஒன்றா வச்சுருக்கும் போது நெக்பேண்ட் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ ரெண்டையும் செப்பரேட்டாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு குயிக்காகவே பேரும் ஆயிடுது. ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக இந்த நெக்பேண்டோட பேட்டரி பேக்கப்பை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த நெக்பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பேஸ் எடிஷன் நெக்பேண்டோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 1999க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட பையிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா மறக்காமல் பை பண்ணிடுங்க. அண்டர் 2000ல் நிறையவே ப்ளூடூத் நெக்பேண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஆடியோ அண்ட் கால் குவாலிட்டி பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் பேட்டரி பேக்கப்புமே டீசெண்டாக வேணும்னா கண்டிப்பாக இந்த பேஸ் எடிஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் அண்டர் 1500க்குள்ள பெஸ்ட்டான ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் போட் ராக்கர் 335 ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பேஸ் எடிஷனோட போட் ராக்கர் 335 கம்பேர் பண்ணி ஒரு டீட்டெயில்டு கம்பேரிஷன் வீடியோ வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ பண்ணலாம். I'm finally facing it all, fearless. Fearless.